ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சுவையான சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறோம். ஏன்னா நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கடுகு வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ உரிச்சு வச்சிருக்க ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போறேன். நீங்க உங்க வீட்டுல சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்க நல்ல பெரிய வெங்காயத்தை காரக்குழம்புக்கு அரியிற மாதிரி குறுகலா வெட்டி நீங்க இதுல சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கருவேப்பிலையும் இதுல சேர்த்துக்க போறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ நம்ம வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்க ஒரு 1.5 தக்காளி நான் அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்க போறேன். நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தக்காளியை கம்மி பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போறோம் அப்படின்றதுனால தக்காளியும் அதிகமா சேர்த்தோம்னா ரொம்ப புளிப்பு ஏறிடும். இல்ல நீங்க ஒரு 1ல இருந்து 1.5 தக்காளி இல்ல 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இந்த சேப்பங்கிழங்க ஆல்ரெடி குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஆஃபா கட் பண்ணி இதுல இப்போ சேர்க்க போறோம். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்க போறோம். ஒரு பெரட்டுனா போதும். இப்போ இந்த பதத்துல நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். நீங்க இந்த குழம்புக்கு தேவையான ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு அதிகமா போனா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் மஞ்சள் ஆட் பண்ண போறேன். இது நாங்க வீட்லயே அரைச்சு வச்சிருக்க மஞ்சள். ஸோ அதை ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இதையும் சேர்த்து இப்போ கொஞ்சம் பரட்ட போறோம். இப்போ நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்க குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணல, இல்லைன்னா நீங்க ரெட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் கூட ஒரு 2 டீஸ்பூன் உங்க குழம்பு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுப்பட்டதுக்கு அப்புறமா நான் இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டா கொதி வர மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி ஆல்ரெடி நான் ஒரு எலுமிச்சை சைஸுக்கு அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன். இதை கொஞ்சம் வடிகட்டி நான் இப்போ குழம்புல ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதி விட்டு பாக்குறோம். பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்க்க போறோம். ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை இதுல சேர்த்தா போதும். நம்ம வெல்லம் எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உப்பும் காரமும் சரிசமமான அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ காரக்குழம்புல நீங்க இந்த வெல்லத்தை ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க சேர்க்க தேவையில்ல. இப்போ திரும்பியும் நம்ம இன்னொரு கொதி விட போறோம். இப்போ நல்லா அகைன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு காரக்குழம்பு எல்லாம் சுண்டி போய் நமக்கு நல்லா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு காரக்குழம்பு நமக்கு கெட்டியான ஒரு பதத்துல இருக்கு. இப்போ வேணும்னா நீங்க நல்லெண்ணெய ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து மேல சேர்த்து விட்டுக்கலாம். அப்படி சேர்த்து விட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. இப்போ வாங்க இதை நம்ம ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான பதத்துல நல்ல டேஸ்டா ஒரு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.